குழு பணி பற்றிய உரையாடல். டாக்கிங் அபவுட் டீம் ஒர்க். டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா கம்பெனிஸ்லேயும் ஒரு டீம் என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அன்லஸ் இட்ஸ் a வெரி ஸ்மால் கம்பெனி. ரொம்ப சின்ன கம்பெனியாக இருந்தால் அப்போது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சைஸபிள் கம்பெனியாக இருந்தால் டெஃபினட்டாக டீம்ஸ் இருக்கும். நீங்கள் டீம்ஸில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டீம் சூழலில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன விருப்பங்கள், அதை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். நான் ஒரு குழு சூழலில் வேலை செய்வதை மிகவும் விரும்புவேன். I enjoy working in a team environment. I enjoy working in a team environment. ஒத்துழைப்பு சிறந்த முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன். I believe collaboration leads to better results. I believe collaboration leads to better results. அது உண்மைதான். எப்போதுமே டீம் ஸ்ட்ராங்காக இருந்து நல்லா கொலாபரேட் பண்ணாங்கன்னா ரிசல்ட்ஸ் எப்போதுமே பெட்டராக இருக்கும். டீமில் கொஞ்சம் சச்சரவு சண்டை அப்படி இருந்ததுன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது. ஸோ கொலாபரேஷன் இஸ் ஆல்வேஸ் அ குட் திங். பொதுவான இலக்குகளை அடைய மற்றவர்களுடன் நன்றாக வேலை செய்வேன். ஐ ஒர்க் வெல் வித் அதர்ஸ் டு அச்சீவ் காமன் கோல்ஸ். ஸோ ஒரு டீமில் நம்ம நல்லா ஒத்து போகணும். எல்லாரோடையும் நம்ம நல்லா ஒர்க் பண்ணால் எப்போதுமே அந்த டீமுடைய கோல்ஸை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஐ ஒர்க் வெல் வித் அதர்ஸ் டு அச்சீவ் காமன் கோல்ஸ். குறுக்கு செயல்பாட்டு குழுக்களில் பணிபுரிந்த அனுபவம் எனக்கு உண்டு. ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ். கொஞ்சம் பெரிய கம்பெனிஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கும். ஈச் டீமுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ மற்ற டீம்ஸோட அடிக்கடி நம்ம கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் நல்லது. ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ். அனைத்து குழு உறுப்பினர்களின் ஆலோசனைகளை நான் மதிக்கிறேன். ஐ வேல்யூ த இன்புட் ஆஃப் ஆல் டீம் மெம்பர்ஸ். ஐ வேல்யூ த இன்புட் ஆஃப் ஆல் டீம் மெம்பர்ஸ். ஒரு குழுவிற்குள் திறந்த தொடர்பை நான் விரும்புவேன். ஐ பிலீவ் இன் ஓப்பன் கம்யூனிகேஷன் வித்தின் அ டீம். எப்போதுமே கம்யூனிகேஷன் டீமில் இம்பார்ட்டண்ட். நம்ம ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸாக மற்றவங்களோட கிளியராக ஷேர் பண்ணோன்னா, ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. ஐ பிலீவ் இன் ஓப்பன் கம்யூனிகேஷன் வித்தின் அ டீம். இந்த மாதிரி இன்டர்வியூவில் நீங்கள் பேச வேண்டிய ஆங்கில வாக்கியங்கள் இன்னும் நிறைய பார்க்கணுன்னா அந்த ரெட் ஏரோக்கு நேராக இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள்.